தம்பிய. உங்களுக்கு இந்த அப்பா வேற நான் வேற இத தெரியாதனமா சொல்லிட்டு மேடான்னு வருத்தப்பட்டீங்களா இந்த ஒரு விஷயத்துல? வருத்தப்படல. நான் ஓட்டணும்னு ஆசைப்பட்டேன். அப்ப எனக்கு கால் கூட எட்டாது. ஒரு கிரவுண்டு கூட்டு போய் காலி கிரவுண்ட் அங்க நாங்க ஒரு வாட்டி அடிச்சு காட்டினாரு. So that was அதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். Bro, how's your experience on eating a pussy? I think அதை ஃபேஸ் பண்றப்போ இருந்த பயம் நிறைய சொல்லி கொடுக்குது. அது ஒரு செகண்ட் யோசிச்சு பாக்குறப்போ ஏற்கனவே வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இதெல்லாம் நடந்திருக்கு. சோ நம்மளுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது இது. தைரியமா இருங்கம்மா. ஆமாங்க. உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும், நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம். சரிங்க, கொடுங்க. தண்டிக்கப்படுகின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும். உங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, நீங்க கட் பண்ணுங்க. இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டியில. வயசு இருக்கும் அண்ணனுக்கு என்கிட்ட வேலைக்கு வரும்போது காலையில இருந்து கிளாஸை கழுவிட்டே இருப்பான். மத்தியான நேரத்துல சாப்பிட வாடான்ட்டு சோத்து பட்டலத்தை கொடுப்பேன். அதை மாலை நினைச்சுக்கிட்டு பின்னங்கால் பெடலில பட ஓடுவான். எங்கடான்னு கேட்பேன். தம்பிகளுக்கு சோறு தரேன். அப்ப உனக்கு நாம எனக்கு டீயே போதும் பாய்மா. சாப்பாட்டுக்குலாம் பிரச்சனை கிடையாது. என்ன பிரேக்ஃபாஸ்ட்க்கு அண்ணா ஒரு டீ. மாஷா அல்லாஹ். அண்ணா ஒரு டீ. டீ குடிச்சு உங்களை வளர்த்தேன். டேய் தம்பி. La 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 surviva la 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 surviva la 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 surviva la 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 surviva. நடந்து போயிட்டு இருப்பேன் மேடம். இந்த பொடி பொடி பசங்க எல்லாம் சரக்கு வாங்கி கொடுத்துருவான். இப்படியே நான் நடந்து போயிட்டு இருப்பேன். இப்படி இப்படி பிடிச்சுக்கோனுங்க. என் காலை பிடிச்சி இங்க 4 பேர் உட்காந்துக்குவான், இங்க 4 பேர் உட்காந்துக்குவான். என்ன மேடம் பண்ணுவீங்க சொல்லுங்க? என்ன பண்ண முடியும்? ஒரு 4-5 பொடி பொடி பசங்க அப்படியே போடுங்க. கையில கிடைக்குது, கையில கிடைக்குது, காலில் கிடைக்குது, பட்டு பட்டு பட்டுன்னு அடிப்பானுங்க. டேய் பார்த்தா பார்த்தா, என்னடா இப்படி பண்ணிட்ட? உன் உயிரை கொடுத்து என் உயிரை காப்பாத்திட்டா பார்த்தா. டேய் பார்த்தா, ஜீவா ஜீவான்னு உடனே நடத்திட்டு உயிர் கையில பிடிச்சிட்டு வந்துருக்கேன். நெல்லடி நெல்லடி ஜீவா. வெளியில தள்ளுகியா? எனக்கு புரியுதுமா. எனக்கு என்ன போற 3 மாசம் ஆச்சு, எழுந்து நடக்க 8 மாசம் ஆச்சு. நடந்தது தடிக்க விழுந்த அப்ப கூட ஒன்னு அனுப்பு தாண்டி குத்தண்ணா கை கால் ஊந்து நீ அடங்கல. டே சக்தி ஒரு வாட்டி கூப்பிட. டே சக்தி ஒரு கூப்பிட்டா எல்லாம் சரியா போயிரு. நீ கூப்பிடு. டே சக்தி கூப்பிடு. அருமாத்தா பாத்துறேன். உங்கள ஒரு நிமிஷமா பேசினேன் நீ. சரியா பேரையாவது ஞாபகம் வச்சுக்கீங்க. ரங்கராய சக்திவேல், சக்திவேல், சக்தி. அவ போய் 6 மாசம் ஆகுது. பயமா இருக்குடா. ஐயம்மா ரொம்ப லாங்கா இருக்கு பாக்க.
வெட்டுப்புலி மட்டும் ஒரிஜினல் கத்தியை வச்சுக்கிட்டு நமக்கெல்லாம் அட்டை கத்தியை கொடுத்துறான். அந்த நாய் கொடுக்குற அல்ப காசுக்காக பாரு நம்ம உடம்புல எவ்வளவு வெட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. என்ன பழப்படா இது. அப்புறம் வழக்கம் போல இன்னைக்கு எவனா ஒருத்தன் என்ன பத்தி ரொம்ப கேவலமா பேசியிருப்பீங்க. அவன் யாருன்னு முதல்ல போட்டு கொடுக்குறவனுக்கு 500 ரூபா கொடுப்பேன். அப்ப இன்னைக்கு நீதான் என்ன பத்தி கேவலமா பேசியிருக்க. பேய் இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. பாருங்க, எனக்கு இந்த வளகுல கொலகுலாம் பேச பிடிக்காது. எதா இருந்தாலும் பெட் 1 தலகாணி 2ன்னு பேசி முடிச்சிருங்க. எல்லாரும் வெட்டு 1 துண்டு 2 தானே சொல்லுவாங்க. நீங்க வெட்டு 1 தலகாணி 2ன்னு சொல்றீங்க. நாங்க அப்படிதாங்க பேசுவோம். சரிங்க, நான் ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வந்துடுறேன். நானும் அதுக்கு தாங்க வெயிட் பண்றேன். எனக்கு மாசம் 15,000 ரூபா தான் சம்பளம். எனக்கு 3000 ரூபாய் போதும். 3000 ரூபாய்ல குடும்பம் நடத்துவாளா? ரொம்ப சிக்கனமா இருக்கால. எங்க அப்பாவையும் சேர்த்து கவனிச்சுப்பீங்களா? வயசானவர் தானே, எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் கொடுங்க, அட்ஜஸ்ட் பாருங்க. பண்ணுங்க. நாங்க அப்பனை அடிப்பேன் உதைப்பேன், ஆனா இந்த விஷயத்துல மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். 2000 எல்லாம் 3000 ரூபாய் கொடுக்குறேன். நல்லா திருப்தியா கவனிச்சிக்கணும். உங்க அப்பாவை நீங்க அனுப்பி பாருங்க, என் சர்வீஸ் எப்படி இருந்ததுன்னு அவரே சொல்லுவாரு. என்ன அமிச்சிட்டு சர்வீஸ பத்தி கேட்டு பாருங்கன்றா. அனைவரும் எழுந்து நின்று இந்த 2 சிறப்பு தீர்மானங்களை ஏற்றுக்கொள்வோர். ஆமங்க, ஆமங்க, ஆமங்க. இந்த பரந்த லோகத்தில் இருக்கும் பராக்கிரம பரம பிதாவே, இந்த வித்தியாசமான உலகத்தில் இருக்கும் விக்ரமின் பிதா மகனே, இப்ப நானு அந்த குமரன், அந்த கதிரு, அந்த குட்டப்பாவாட போட்டிருக்க ஃபிகரு இவர்கள் செய்த பாவத்தை போக்குவதற்காக உங்கள் பாதங்களை தொடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் பிதா மகனே. உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற நிலைமை உண்டாகும். தயாரா இருக்கேன். நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். டேய் தருதரம் புடிச்சவனே, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு, வருஷம் வந்து புறப்படு. இந்த நாள் உன் டைரியில நோட் பண்ணி வச்சுக்கோ. எப்படி எங்களை ஏமாத்தி குடிக்க வச்சு சோமியாட்ட கெட்ட பேர் எடுத்து குடுத்தியோ அதே போல. ஹலோ, நான் வீட்டுக்கே போயிட்டு இன்னும் நான் தனியா பேசிட்டு இருக்கேன். விளக்கென்ன எங்கடா இருக்க? இந்த பாடி சோடா அப்படியே பேக் பண்ணி வெளியில பாஸ் பண்ணுங்க. பாத்தீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன். பார்த்த உடனே பாடி சுடா நான் கெட்டப்பக்கு என்னடா மரியாதை? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? நாங்க எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம்? உன் கொண்ட தாண்டா உன்ன ஃபாலோ பண்ணு. ஆஹா, அங்க சந்திரமுகியின் ஒரு நாட்டியக்காரியின் நாட்டியத்தை பார்த்து அவ அழகுல மயங்கி அவளை தன்னுடைய ஆசநாயியா ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனா சந்திரமுகி அதுக்கு சம்மதிக்கல. ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே குணசேகரன் ஒரு நாட்டியக்காரன் காதலனா இருந்தான். அது தெரிஞ்சும் சந்திரமுகியோட விருப்பத்தை மீறி ராஜா அவளை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு வந்துட்டாரு. சந்திரமுகியோ ராஜாவுக்கு தெரியாம அந்த குணசேகரனை அரண்மனைக்கு பின்னால இருக்கிற வீட்டுல தங்க வச்சு அவனை அடிக்கடி சந்திச்சுக்கிட்டே இருந்தான். இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ராஜா ஒரு துர்காஷ்டமி அன்னைக்கு அரண்மனையில இருக்கிற மணிமண்டபத்துல சந்திரமுகி கண் முன்னாடியே அந்த குணசேகரனை வெட்டிட்டு சந்திரமொழியும் உயிரோட தீ வச்சு எரிச்சுட்டார்.